எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க. நம்புறேன் எல்லாரும் நல்லா இருப்போம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆலம் பொடேலவா அந்த பாட்டை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஜெயிலர் 2ல இருந்து நேற்று 21 இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து கண்டினியூஸாக எங்கள் டிவிலையும் சரி எங்கள் மொபைல்லையும் சரி அந்த பாட்டு தான் ஓடிட்டுருக்கு. இந்த பாட்டுனால ஒரு சின்ன சண்டே வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. நேற்று வித்யுத் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அவங்க அம்மா வந்து அவனுக்கு வந்து ஊட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டு போட்டோடனே நாங்கள் ரிப்பீட் அதே பாட்டை திருப்பி வச்சோமா, அவன் வந்து கோச்சிக்கிட்டு வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நாங்கள் 2 பேருமே கான்சென்ட்ரேட் வந்து டிவியில் பண்ணதுனால அவனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்படி இருக்குது இந்த பாட்டு. அந்த பாட்டு தான் இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரஷன், என்னோடய எக்ஸ்பிரஷனோட நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறையா தடவை இந்த வீடியோ பார்த்துட்டேன், பட் உங்களுக்காக இந்த வீடியோ நான் திருப்பி பண்ணுறேன். கேட்கலாமா பாட்டை எப்படி இருக்குன்றத நீங்களும் பாருங்கள். என்னோடய எக்ஸ்பிரஷன் ப்ளஸ் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். ஓகே பண்ணலாமா? ஓகே. மியூசிக் ஸ்டார்டிங்லேருந்தே மாசுங்க. மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத். ஓ அந்த ஃபஸ்ட்டு இந்த பாட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டெப் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பாட்டை வந்து கொரியோகிராஃப் பண்ணது வந்து ஜானி மாஸ்டர். இந்த பாட்டை வந்து நீங்கள் பிகினிங்லேருந்தே பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த பாட்டை நீங்கள் பிகினிங்லேருந்து பார்க்கும்போதே ஒரு விசுவல் ட்ரீட்டாக இருக்குங்க. அப்படி இருக்குது பாட்டு. அந்த ஸ்டெப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கட்டும், அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டெப் இருக்குது. சூப்பராக இருக்குது, கேளுங்க. ஐயோ சூப்பர் ஸ்டார். இன்ன வரைக்குமே அந்த ஃப்ரேமில் யார் இருந்தாலும் சரி, நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த ஃப்ரேமில் வச்சா நம்ம கண் அங்கே தாங்க போகுது. ஓ இங்கேருந்து இந்த பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாட்டில் அந்த எலகன்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவ்வளோ அழகாக இந்த செதுக்கி வச்ச சிலை மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவ்வளோ எலகண்டாக இருக்குது. ஒரு ஃபெதரை வந்து நீங்கள் மேலேருந்து கீழே போட்டால் எப்படி வந்து காற்றுல வந்து அசைஞ்சாடுமோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸும் வந்து அவ்வளோ சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு ஜானி மாஸ்டர். பாட்டு வந்து பீட்டு தரமாக இருக்குது. அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு டான்ஸ் ஸ்டெப்ஸு. சரிடா, இந்த சூப்பராக இருக்குது, கொரியோகிராஃப் சூப்பராக இருக்குது, பாட்டு வந்து தரமாக இருக்குது. லிரிக்ஸிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் காமராஜ் தான் வந்து லிரிக்ஸிஸ்ட்டு இந்த பாட்டுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது, கேட்கலாம். ஐயோ இவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏற்றாமலே இருக்கு. காஸ்டியூம் டிசைன் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரிச்னஸ் வந்து அப்படியே தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ அழகா ஒரு பாட்டை நான் பார்க்குறேன். தெரிக்குது வீட்டுக்கு ஏத்தாப்புல. ஐயோ செம்மங்க, கத்திரிக்கல் வெட்டுற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு ஸ்டெப்பு வரும் பாருங்க, அப்படி அடி பொலி. அப்படி எல்லாமே நல்லா இருக்கு. பட் இதுல ஹைலைட் சின்ன
சின்ன ஸ்டெப்பு தாங்க. அப்படி பார்த்துட்டு அப்படியே க்யூட்டாக அவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி டான்ஸர்ஸும் அவங்களும் அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஃப்ரேமை பார்க்குறதுக்கே. லைட்டாக ஒரே ஒரு மூமெண்ட் தான் அப்படி 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 இருக்கும். பார்த்தீங்களா, இந்த பாட்டுக்கு ஏத்தாப்புல அந்த ஸ்க்ரீனில் அப்படியே 2 ஸ்டெப்பு தான். அவ்வளோ எலகண்டாக இருக்குது. ஸோ பாட்டு கொரியோகிராஃப் மட்டும் மேட்டர் இல்லைங்க, அது அவ்வளோ எக்ஸ்பிரஷனோட இந்த டான்சஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் வெளிக்காட்டியிருக்காங்கல்ல, அதுதான் வந்து இந்த பியூட்டி. பறக்குறாங்க. ஐயோ சூப்பருங்க. ஐயோ அந்த ஸ்டெப்பு பாருங்க. தியேட்டர்ல எப்படி இருக்கும் போதும் இல்லை. இந்த பாட்டை எத்தனாவது தடவை கேட்கறது எனக்கே தெரியல. இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது எத்தனாவது தடவை நான் கேட்குறது சீரியஸாக தெரியல, ஏன்னா ரிப்பீட்டாக இந்த சாங் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் அப்படி வந்து எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தோ இல்லை ஒரு வீடியோ சாங்கை வந்து ரிவ்யூ பண்ணியோ போட்டதில்ல. ஃபஸ்ட் டைம் இது வந்து போகணுன்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக மீன்ஸ் இதை உங்களுக்கு வந்து சொல்லணும், அவ்வளோ ஜாலியாக இருக்குது இந்த பாட்டு. நீங்கள் வந்து ஒரு சோகமாக இருந்தாலோ ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு கேட்கும்போது விசுவலாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜிஃபம் விஷயம் நம்ம இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.